சரி ஊருக்கு வந்தாச்சு. அப்படியே என் உடன்பிறப்பு வீட்டுக்கும் வந்துட்டேன். அங்கதான் நான் இவரை பார்த்தேன். கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கணும்னு செக்யூரிட்டி அங்கிள்கிட்ட சாவி வாங்கி ஆள் நடமாட்டமே இல்லாத ஜிம்முக்கு வந்திருக்கேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பெஞ்ச் என்ன, கார்டியோ பண்றதுக்கான மெஷின்ஸ் என்ன, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு மல்டி ஸ்டேஷன் என்ன, அந்த பக்கம் டம்பிள்ஸ் எல்லாம் ரேக்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாத்துலயும் 2 இருந்துச்சு. ஆனா 10 kgsல மட்டும் ஒன்ன காணும். ஜிம் டூரை முடிச்சாச்சு. வித்தையெல்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப்ஸ். சரி கார்டியோ பண்ணலான்னு நம்ம நாப்தோ லேட்ல வர ஆர்பிட்ரக் லைட்ல ஏறினேன். ஜுராசிக் வேர்ல்ட்ல வர சத்தம்லாம் வருது. ஆன் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லையே, இது ஒர்க் ஆகுதே. இன்க்ளைன் வாக்கில் 150 கேல் பர்ன் பண்ணணும்னு வச்சுருந்தேன். எனக்கு எடுத்த டைம் தான். நல்ல ஒரு செஷன். வெயிட்டை லோட் பண்ணி இன்னைக்கு ஷோல்டர் தினம் தான். முதல் ஒர்க் அவுட் கேபிள் ரைஸ். இது பண்ணுறப்போ மிஸ் ஆச்சு. அடுத்த டம்பிள் ரைஸ். இது 3 செட்ஸ் பண்ணேன். இந்த வாட்டி செட்டுக்கு 12 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு பெஞ்சை ரெடி பண்ணி அடுத்த ஒர்க் அவுட் ஆன டம்பிள் ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் எதுக்கு? அடுத்த வேளை பிரியாணி அமுக்கிறதுக்கு தான்.